கல்யாணம் முடிந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ குழந்தை இல்லை என்று சொன்னால் குடும்பக்காரர்கள் மட்டுமல்ல பலர்களும் கேட்பார்கள், என்ன ஒண்ணு ஆகலையா, வயிற்றுல புழுப்பூச்சி எல்லாம் ஒண்ணு இல்லையா என்று கேட்பது நாட்டு வழக்கம். அப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 2 3 குழந்தைகளை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு நாம் முதலில் செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னால் அவர்களுக்கு தாய் தகப்பனுடைய கடமை, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். ஒழுக்கம் என்றால் என்ன, மரியாதை என்று சொன்னால் என்ன என்பதை முதலில் கற்பிக்க வேண்டும். இதுதான் தாய் தகப்பனுடைய கடமை. நீங்க பிள்ளைகளை எவ்வளவு வேணாலும் படிக்க வைக்கும், எவ்வளவு வேணாலும் படிக்க வைக்கும். ஆனா எல்லாம் படிச்சு ஐஏஎஸும் ஐபிஎஸும் எல்லா இதுவும் படிச்சதுக்கு பின்னால ஒரு 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 வாலிப நடத்தில் ஒரு வாலிப பெண் இடத்திலே ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவன் படிச்சது பூராமே குப்பை. எந்த அளவுக்கு படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு புத்தியும் வளர வேண்டும், அறிவும் வளர வேண்டும், ஒழுக்கமும் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் இல்லாமல் படிக்கக்கூடிய படிப்பு இருக்கிறதே, அது குப்பை தொட்டியை தூக்கி எறிய வேண்டியது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாதுங்க, ஒழுக்கம் இல்ல. எத்தனை தகப்பனுக்கு முன்னால மக்கள் எந்திரிச்சு தகப்பனை கண்டவன் அத்தாவை கண்டவனு எந்திரிச்சு நிக்கிறது அல்லது இடமாறி குடிக்கிறது, அப்படிதான் பார்த்துருக்கிறீங்களா? அத்தாவை கண்டாலும் சரி, அம்மாவை கண்டாலும் சரி, கையில ரிமோட்டை வச்சு காலுக்கு மேல காலை போட்டு டிவி பார்க்கக்கூடிய காலகட்டம் இல்லையா? இன்னைக்கு வளரக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரிடத்திலுமே ஒழுக்கம் என்பது கிடையாது. அது முடிந்து போன கதை. அதாவது நம்முடைய காலத்து ஒரு 40 வயசு 50 வயசு ஆனவங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு கண்டா என்ன மரியாதை செய்யணும், அத்தாவுக்கு என்ன மரியாதை, அம்மாவுக்கு என்ன மரியாதை, நண்பர்களுக்கு என்ன மரியாதை, பெரியவங்களுக்கு கண்டா எப்படி எல்லாம் மரியாதை செய்யணும், இதெல்லாம் அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ உண்மையாலுமே நம்ம பிள்ளைங்க யாராவது நமக்கு மரியாதை தர்றாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. எந்த பிள்ளையாவது அத்தா அம்மாவுக்கு மரியாதை தர்றாங்களா? இல்ல, அது போச்சு, முடிஞ்சு போன கதை. அதனால இப்போ ஆரம்ப காலத்தை விட முதல் காலத்தை விட பல மடங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தாய் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் காண வேண்டும். அத்தாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அம்மாவுக்கு என்ன எப்படி மரியாதை செய்யணும், பெரியத்தாவுக்கு என்ன மரியாதை, பெரியம்மாவுக்கு என்ன மரியாதை, மூத்தவங்களுக்கு என்ன மரியாதை, உஸ்தாத கண்டா என்ன மரியாதை, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாஸ்டருக்கு எப்படி மரியாதை, இதையெல்லாம் படிப்பிக்க வேண்டிய முதல் வகுப்பறை எதுன்னு கேட்டா தாயின் மடி. தாய் தான் சொல்லிக் கொடுக்கணும், தாய் தான் இதற்கு உத்தரவாதி, பொறுப்புதாரி தாய் தான். அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எவ்வளவு வேண்டாலும் படிக்க வையுங்கள், அதுல தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒழுக்கம் இல்லாமல் எந்த படிப்பை படிக்க வைத்தாலும் அது 10 காசுக்கு 10 செல்லிக்கு உதவாது. அதனால முதல் நீங்க ஒழுக்கத்தை படிப்பித்துக் கொடுங்கள். இன்னைக்கு ஸ்கூலு காலேஜுடைய நிலைமையை பத்தி பேச போனா ரொம்ப பேச வேண்டியது வரும். காரணம், ஸ்கூல்ல போய் காலேஜ்ல போய் கெட்டு குட்டிச்சவரா வர்றாங்க. இன்னைக்கு பல பேர் படிச்சுட்டு வர்றாங்கன்னு இல்ல, கெட்டு குட்டிச்சவராயிட்டு வர்றாங்க. பல நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம், பல காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மரியாதையை படிப்பிக்க வேண்டும். எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், என்ன முறையில் நடக்கணும் என்கக்கூடிய முறையை படிப்பித்துக் கொடுங்கள். ஆண்கள் ஆண்களாக இருக்கிறார்கள், பெண்கள் ஆண்களாக மாறிவிட்டார்கள். எப்ப இந்த பெண்கள் ஆண்களுடைய வேஷம் போட ஆரம்பித்தார்களோ, அதாவது ஜீன்ஸ் பேண்ட் பனியனு அல்லது லூஸ் பேண்ட் பனியனு, இந்த ஆண்களுடைய வேஷம் போட தொடங்குறதுக்கு பின்னால அந்த பெண்களிடத்திலிருந்து, அந்த வாலிப பெண்களிடத்தில் மரியாதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் ஒதுங்கி போனோம். நம்ம ஒதுங்கி போனா நம்ம மானத்தை காப்பாத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒழுக்கம் கெட்டு குட்டிச்சவராக கிடக்கிறது. யாரும் யாருக்கும் மரியாதை தருவது கிடையாது. அதனால் தயவு கூர்ந்து நான் கேட்பது என்னவென்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெரிய படிப்பு படித்தாலும் ஒழுக்கத்தை முதல் படிப்பித்துக் கொடுங்கள். அதுதான் கட்டாய கடமை. அத்திபு அவுலாதக்கும், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும்,
உங்களுடைய குழந்தைகளுக்கு முதலில் அதபு ஒழுக்கத்தை நீங்கள் படிப்பித்துக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாம் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மரியாதையை படிப்பிக்க வேண்டும். இந்த மாசம் ரபியுல் அவல் மாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500 வருஷம் முடிந்து 1501வது வருஷம். இந்த வருஷத்திலிருந்து நாம் நம்ம நல்ல ஒரு குடும்பமாக, நல்ல ஒழுக்கம் படிப்பிக்கக்கூடிய குடும்பமாக மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திப்போம்.